மெடிக்கல் காலேஜ்ல படிச்சேன். 13 to 17 பேட்ச். 1587 கேம்ஸ் ஃபார்மர்ஸ் செலக்ட் ஆகிட்டேன். நான் எப்படி சொல்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு என்னதான் எவ்வளோதான் எத்தனை சயின்ஸ் சொன்னாலும் அதெல்லாம் வந்து பத்தவே பத்தாது. என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஈவெண்ட், ரொம்ப மறக்க முடியாத ஒரு இதுனா அது இந்த ஈவெண்ட் தான். ரொம்ப பெரிய டைம் பண்ணணும் அப்படின்னா நான் மீட்டிங் அகாடமிக்கு தான் பண்ணுவேன். ஸோ என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஜேர்னி. நான் எழுதுறது வந்து 10 more than 10 எக்ஸாம் எழுதியிருக்கேன். இது வந்து என்னுடைய 11th எக்ஸாம். ஆனால் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம். இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே நாஸ்டெக் பிலிம்ஸ் வந்து தேர்ட் அட்டம்ப்ட், நாஸ்டெக் மெயின்ஸ் எனக்கு இது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். ரொம்பவே எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுனே தெரியல. ஸோ 17ல முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நிறைய அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லாதனால சரியாவே படிக்கவே இல்லை. ஒழுங்காக உருப்படியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணதுன்னா 2023 டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி 2000 இப்போ மே 1 year 5 monthல கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டேன். நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது இதே பாண்டிச்சேரியில் நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த அகாடமியில் போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே மந்த்லி 2000 பேமெண்ட் சொன்னாங்க. மீட்டிங்ல 12,000 14,000 பேமெண்ட் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியாதனமா அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 5 months அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த மேடமே என்னை கூப்பிட்டு எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, நீங்கள் இனிமேல் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ண வேண்டாம், நீங்கள் கண்டினியூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நாஸ்டெக் 7க்கும் ஜிக்மருக்கும் 1 week முன்னாடி எனக்கு இந்த மெசேஜ் அனுப்புறாங்க. அது எதுக்கு அனுப்புனாங்கன்னு நான் இது வரைக்கும் கேட்டுக்கவே இல்லை, எனக்கு அந்த ரீசனும் தேவையில்லை. ஆனால் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணி ஈவன் நான் செலக்ட் ஆகிட்டேன். இன்னமுமே நான் கோர்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் யாருமே என்னை வந்து நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ண வேண்டாம், நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாருமே என்னை இது வரைக்கும் சொன்னதே இல்லை. இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய அடி. அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணி ரொம்ப அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஒரே ஒரு தடவை தான் 14,000 கட்டினேன். மோர் தென் 5 months அதே ஒரு அந்த ஒரு பேமெண்ட் தான் இப்போ எப்போதுமே எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அது ரொம்ப என்ன மாதிரி வந்து நீங்களும் வேற எங்கேயும் போய் அதாவது நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டான பாத்துல நம்ம போகணும். நம்ம வந்து வேற எங்கேயாவது போயிட்டு வேற புக்கு வேற இது படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், அந்த கிழமை போறேன், இந்த கிழமை போறேன், இது எல்லாமே உங்களுடைய ஃபியூச்சர் வேஸ்ட், உங்களுடைய மணி டைம் எல்லாமே வேஸ்ட். அதே இப்போ நான் இங்கே மீட்டிங் ஜாயின் பண்ண முன்னாடி இங்கே ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நான் கிளியர் பண்ணிட்டேன். அந்த அவேர்னஸ் தான் எதுவுமே இல்லை. ஸோ வேற எந்த புக்கு கண்டென்ட் எதுவுமே நீங்க வாங்கி படிக்கவே இல்லைங்க. மீடியட் கண்டென்ட் உங்களுக்கு ஓல்ட் பேப்பர் வேணும்னா ராஜ்குமார் சார் மூலத்தில் இருக்கு. அவ்வளோ கொஸ்டின் சத்தியமா 8th வந்த ஒரு கொஸ்டின் நாஸ்டெக்கோட கொஸ்டின் கூட கிளாஸ் இருக்கும்போது அப்படியே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மெமரி பவர் எங்கேயுமே ஓல்ட் கொஸ்டின் பேப்பர் தேடவே வேண்டாம். நான் ராஜ்குமார் சார் தான் அதுக்கு. அப்புறம் ஃபேக்கல்டிஸ் பற்றி எல்லாருமே நல்ல உண்மையிலே காலேஜில் தான் பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க, ஆனால் ஒன்றுமே தெரியாது. இங்கே வந்து ஒவ்வொரு ஃபேக்கல்டிஸுமே நல்லா உண்மையிலே சொல்ல நேரம் மீட் பண்ண நினைச்சு